ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருடிகளே சரணம். ஜீயர் திருடிகளே சரணம். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாதரம் முனிம் ரம்ய ஜாமாத்திரி யோகீந்திர பாத ரேகாமயம் சதா ததாயத்தாத்ம சத்தாதிம் ராமானுஜ முனிம் பஜே லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूति सर्वं यदेव नियमेन मदन्मयानाम् आद्यस्य न कुलपतेरुकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं शरश्च महताह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुप्रकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् அல்லினாள் தாமரை மேல் ஆர நங்கினின் துணைவி மல்லி நாடாண்ட மடமையில் மெல்லியலால் ஆயர்குலவேந்தன் ஆகத்தாள் தென்புதுவை பெயர் பயந்த விளக்கு கோலச்சுரி சங்கை மாயன் செவ்வாயின் குணம் வினவும் சீலத்தனல் தென் திருமல்லி நாடி செழுங்குழல் மேல் மாலைத்தொடை தென் அரங்கருக்கியும் மதிப்புடைய சோலைக்கிழி அவள் தூயனர் பாதம் துணை நமக்கே. ஆண்டாள் நாச்சியார் நாச்சியார் திருமொழி என்கிற அற்புத பிரபந்தத்தை திருப்பாவைக்கு அடுத்ததாக அருளியுள்ளாள். அந்த நாச்சியார் திருமொழியிலே 9ஆம் பதிகம். அந்த பதிகத்தை அடியேனிங்கே ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமியினுடைய நியமனத்தின் பேரிலே விண்ணப்பிக்க இருக்கிறேன். ஸ்ரீ சுவாமி நம்முடைய சம்பிரதாய அர்த்த விசேஷங்கள், முக்கியமாக இப்பொழுது இந்த திவ்ய பிரபந்தங்களுடைய அர்த்த விசேஷங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரிய வேணும் என்று திருவுள்ளம் கொண்டு திவ்ய பிரபந்த தாரா என்கிற நிகழ்ச்சியை தொடங்கி அதிலே திருப்பல்லாண்டு, பெரியாழ்வார் திருமொழி இவற்றை எல்லாம் நாம் அனுபவிக்கும்படி அனுகிரகத்தை பண்ணி அதற்கு பிறகு திருப்பாவை, இப்பொழுது நாச்சியார் திருமொழி என்று இந்த வைபவமானது தொடர்ந்து தினந்தோறும் நடந்து வருகிறது. ஓரொரு நாள் ஓரொரு சுவாமிகள் மகனியர்கள் வந்து இங்கே இந்த அர்த்த விசேஷங்களை நன்றாக உபன்யசிக்கிறார்கள். அதிலே பொருளல்லாத அடியனையும் பொருளாக்கி ஆண்டாள் நாச்சியார் அருளிய இந்த சிந்துரச் செம்படி என்கிற பதிகம், நாச்சியார் திருமொழியிலே 9ஆம் பதிகம், அதற்கான அர்த்த விசேஷங்களை இங்கே சொல்ல வேண்டும் என்று சுவாமி நியமித்திருக்கிறார். அந்த நியமனத்தின் பேரிலே இப்பொழுது நாம் இதை தொடங்கலாம். இந்த சிந்துரச் செம்பொடி என்கிற பதிகம் திருமாலிருஞ்சோலை அழகரெம்பெருமானுக்காக ஆண்டாள் நாச்சியார் சமர்ப்பித்த அற்புதமான பதிகம். இந்த பதிகத்தில் இருக்கக்கூடிய பாசுரங்கள், அவற்றினுடைய அர்த்தங்களை சுருக்கமாக அனுபவிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய சில ஆச்சரியமான ஐதிஹ்யங்கள், நடந்த சரித்திரங்கள், அவற்றையும் அந்தந்த பாசுரம் வரும்பொழுது அனுபவிக்கலாம். அதற்கெல்லாம் முன்பு இந்த பதிகத்தினுடைய பிரவேசம், அதாவது முன்னுரை, அதை முதலிலே நாம் அனுபவிக்கலாம். மிக அழகான பதிகம். முன்பே சொன்னதைப் போல திருமாலிருஞ்சோலை அழகர் எம்பெருமான், கள்ளழகர் என்று சொல்லக்கூடிய இந்த எம்பெருமானுக்காக ஆண்டாள் சமர்ப்பித்த பாசுரங்கள். அழகர் எம்பெருமான் திருமாலிருஞ்சோலையிலே ஆச்சரியமாக சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறான். அந்த எம்பெருமானிடத்தில் ஆண்டாள் நாச்சியாருக்கு விசேஷமான ஈடுபாடு உண்டு. ஏன்னா எத்தனையோ எம்பெருமான்கள் இருக்க, ஆண்டாள் நாச்சியார் 100 தடா வெண்ணெய் 100 தடா அக்கார டிசில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டது இந்த எம்பெருமானுக்குத்தான். இந்த எம்பெருமானுக்குத்தான் இப்படி இந்த கைங்கரியத்தை பண்ணி மேலே மேலே இன்னும் அந்த எம்பெருமான் ஏற்றுக்கொள்ள இன்னும் நிறைய கைங்கரியங்கள் பண்ண வேண்டும். நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே கைங்கரியம் பண்ணும் பொழுது நாம் பலனை எதிர்பார்த்து பண்ணக்கூடாது.
ஒரு கைங்கரியம் பண்ணி முடித்தோம் என்றால் அதுக்கு பலனாக நாம் என்ன கேட்கலாம்? ஒரு விஷயத்தை கேட்கலாம். இதே போல தொடர்ந்து கைங்கரியம் பண்ணும்படிக்கு அடியனுக்கு அந்த பாக்கியத்தை தேவரீர் கொடுக்க வேணும் என்று நாம் பிரார்த்திக்கலாம். இந்த ஒரு பிரார்த்தனை தான் நாம் ஒரு கைங்கரியத்தை பண்ணிவிட்டு செய்ய முடியும். அப்படி மேலே மேலே கைங்கரியம் வேணும் என்று பிரார்த்தித்ததும் இந்த எம்பெருமான் விஷயத்திலே, திருமாலிருஞ்சோலை எம்பெருமான் விஷயத்திலே ஆண்டாள் நாச்சியார் பண்ணியிருக்கிறாள். இப்படிப்பட்ட வைபவம் பொருந்திய பதிகம். இந்த பதிகம் எப்படி இருக்கிறது என்பதை சற்று அனுபவிக்கலாம். முந்தின பதிகம் வெண்ணீல மேலாப்பு என்கிற பதிகம். அதிலே திருவேங்கடமுடையானுக்கு மேகங்களை தூதாக விடுகிறாள் ஆண்டாள் நாச்சியார். திருவேங்கடமுடையானை அனுபவிக்க வேண்டும் என்று பெருத்த ஆசை ஆண்டாள் நாச்சியாருக்கு. எம்பெருமானை பிரிந்திருப்பதனாலே மிகவும் துன்பத்திலே இருந்தாள். இனிமேல் தன்னாலே உயிர் தரிக்க முடியுமா என்று பெரிய சந்தேகத்தோടെ இருந்தாள். சரி, என்ன பண்ணுவது என்று பார்க்கும் பொழுது அங்கே மேகங்கள் இருந்தன. ஆகாசத்திலே மேகங்கள் இருந்தன. அந்த மேகங்களை பார்த்து இவள் பிரார்த்திக்கிறாள். வெண்ணில மேலாப்பு விரித்தார் போல் மேகங்காள் என்று போன பதிகத்திலே அந்த எம்பெருமானிடத்திலே போய் என்னுடைய நிலையை சொல்லுங்கோள் என்று முதல் பாசுரத்திலேயே காட்டுகிறார். விண்ணில மேலாப்பு விரித்தார் போல் மேகங்காள் கண்ணீர்பாய் வேங்கடத்து என் திருமாலும் போந்தானே, கண்ணீர்கள் முளைக்குவட்டில் துளிசோரச் சோர்வேனை பெண்ணீர் மெய்யிடளிக்கும் இது நமக்கோர் பெருமையே. இது ஒரு எம்பெருமானுக்கு பெருமையா? எங்களை போன்ற எந்த உதவியும் இல்லாத பெண்கள் அப்படி எங்களுடைய பெருமையை அழிப்பதெல்லாம் இது ஒரு பெருமையா என்று அந்த மேகங்களை தூதனுப்பி கேட்கலாம் என்று பார்க்கிறாள். அப்படி பார்க்கும் பொழுது என்ன ஆகுது? அந்த மேகங்கள் அங்கிருந்து நகராமல் அங்கேயே மழையை பொழிந்து அப்படியே மறைந்து போய்விட்டன. இப்பொழுது மேகங்கள் ஒன்றைத்தான் ஆண்டாள் நாச்சியார் தனக்கு உதவி செய்யக்கூடியவையாக நினைத்திருந்தாள். அந்த மேகங்களும் இல்லாமல் போய்விட்டன. ஆனால் அங்கே பெய்த மழையினாலே என்ன ஆச்சு? அந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய எல்லா மலர்களும் நன்றாக மலர்ந்தன. அப்படிப்பட்ட அந்த மலர்ந்த மலர்களை பார்க்கும் பொழுது அது எம்பெருமானுடைய திருமேனிக்கும் அந்த திருமேனியில் இருக்கக்கூடிய அழகிய அவயவங்கள் அவைகளுக்கும் ஸ்மாரகமாக நின்று கொண்டு, ஸ்மாரகம் என்றால் ஞாபகப்படுத்துவதாக. இப்ப எம்பெருமானுடைய திருக்கண்களை ஞாபகப்படுத்துவதாக தாமரைகள் இருக்கும். பிரசித்தமா தசேயதா கப்தியாசம் புண்டரிகம் ஏவம் அக்ஷினின்னு சாந்தோக்கிய உபநிஷத்திலே நாம் பார்க்கிறோம். எம்பெருமான் புண்டரிகாக்ஷன், அதாவது தாமரை கண்களை உடையவன். இப்போ தாமரையை பார்க்கும் பொழுது அந்த எம்பெருமானுடைய திருக்கண்கள் ஞாபகத்துக்கு வருது. அதே போல அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு புஷ்பத்தை பார்த்தால், அங்கே இருக்கக்கூடிய கோவை கனிகளை பார்த்தால் அது எம்பெருமானுடைய திரு அதரங்களை ஞாபகப்படுத்துவதாக இருக்கு. இப்படி ஒவ்வொரு புஷ்பங்களும் ஒவ்வொரு அவயவங்களை ஞாபகப்படுத்துவதாக இருக்கின்றன. அப்படி ஞாபகப்படுத்தி என்ன பண்றது என்றால் ஆண்டாள் நாச்சியாரை மிகவும் துன்புறுத்துகின்றன, நலிகின்றன. ஏன் புஷ்பத்தை பார்த்தா ஏன் அவளுக்கு கஷ்டம் ஏற்படணும், ஏன் துன்புற வேண்டும் என்றால், நிலாவோ தென்றலோ புஷ்பமோ பட்டு மெத்தையோ இவையெல்லாம் தன்னுடைய மணாளனுடைய பர்த்தாவோடையோ காதலனோடையோ கூடியிருந்தால் அந்த சமயத்துல இது எல்லாமே இன்பத்தை கொடுக்கும். அதே பிரிந்திருக்கும் பொழுது அதே நிலா தான், எந்த நிலாவை பார்த்து காதலனும் காதலியும் நன்றாக அனுபவித்து சிரித்து பேசி மகிழ்ந்தார்களோ அந்த நிலாவை பார்க்கும் பொழுது பிரிவாற்றாமையில் இருக்கக்கூடிய காதலனுக்கோ காதலிக்கோ என்ன தோன்றும்? ஐயோ, ரொம்ப கஷ்டமா இருக்கே, இந்த நிலாவை நாம் இருவரும் சேர்த்து அனுபவித்திருக்கிறோம் முன்பு, ஆனா இப்பொழுது இன்னொருத்தர் இல்லையே என்று மிகவும் வருத்தம் இருக்கும். அப்படி
இந்த எல்லா பதார்த்தங்களுமே நிலாவா இருக்கட்டும், தென்றலா இருக்கட்டும், புஷ்பமா இருக்கட்டும், இவைகள் எல்லாம் பிரிந்திருக்கும் பொழுது இந்த காதலர்களுக்கு துன்பத்தை கொடுக்கின்றன என்பது உலகத்திலே நமக்கு தெரிகிறது. அதே போலத்தான் இங்கே எம்பெருமானுடைய பிரிவு என்ன பண்றது? இவளை மிகவும் வாட்டுகிறது, இவளை வாழ விடாமல் பண்ணுகிறது. அப்படிப்பட்ட இந்த நிலையை இந்த திருமொழியிலேயும், அடுத்த திருமொழி கார்கோடல் பூக்காள் என்கிற திருமொழி, இந்த ரெண்டு திருமொழிகளிலேயும், இரண்டு பதிகங்களிலேயும் ஆண்டாள் நாச்சியார் வெளியிடுகிறாள் என்று சுருக்கமான முன்னுரை. இதில் வியாக்கியானத்தில் ஒரு அழகான விஷயம் எடுத்து காட்டுகிறார் பெரியவாச்சான் பிள்ளை. இந்த பிரபந்தத்துக்கு பெரியவாச்சான் பிள்ளை ரொம்ப ஆச்சரியமான வியாக்கியானம், விபுலமான வியாக்கியானம் அருளியிருக்கிறார். அதை புத்தூர் சுவாமி எடுத்து பதிப்பித்திருக்கிறார். மிக அழகான பிரமாண திரட்டோட அர்த்த விசேஷங்களோட புத்தூர் சுவாமி பதிப்பித்திருக்கிறார். அதை கொண்டுதான் நாம் இந்த அர்த்த விசேஷங்களை எல்லாம் இங்கே விண்ணப்பிக்கிறோம். அப்படி இந்த இந்த பதிகத்திலேயும் அடுத்த பதிகத்திலேயும் நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே இன்னுயிர் சேவல் என்கிற பதிகத்திலே, அதாவது 9ஆம் பத்து, அதிலே 5ஆம் பதிகம், இன்னுயிர் சேவலும் நீரும் கூவிக்கொண்டு இங்கெத்தனை என்று அழகான பதிகம். இந்த பதிகம் எம்பெருமானாருக்கு மிகவும் பிடித்தமான பதிகம் என்று அரும்பதத்திலே ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர் காட்டுகிறார். எதனாலே இந்த இன்னுயிர் சேவல்ங்கிற பதிகம் பிடிக்கும்னா, இப்போ இந்த இன்னுயிர் சேவல்லையும் இதே அர்த்தம் தான். அதுதானே இப்போ பார்த்தோம். இந்த பதிகமும் அடுத்த பதிகத்திலையும் இருக்கக்கூடிய அர்த்த விசேஷம்தான் இன்னுயிர் சேவல்கிற பதிகத்தில் இருக்கு. இன்னுயிர் சேவல்கிற பதிகத்திலே ஆழ்வார் பராங்குஷ நாயகியாக எம்பெருமானை பிரிந்து இருக்கக்கூடிய நிலையிலே துன்பத்தோட அந்த பதிகத்தை பாடுகிறார். அதிலே எம்பெருமானை ஞாபகப்படுத்தக்கூடிய குயில்களா இருக்கட்டும், மயில்களா இருக்கட்டும், அவைகளுடைய உருவ அமைப்பா இருக்கட்டும், நிறமா இருக்கட்டும், இதெல்லாம் எம்பெருமானை ஞாபகப்படுத்தி பராங்குஷ நாயகியை மிகவும் துன்புறுத்துகிறது என்று அந்த பதிகத்தில் காட்டுகிறார். இதே இதே விஷயம்தான் இந்த ரெண்டு இடத்துலையும் காட்டப்படக்கூடிய ஒரே விஷயம்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அந்த இன்னொரு சேவல்ங்கிற பதிகத்திலேயும் ஆழ்வார் பராங்குஷ நாயகியாக இருந்து கொண்டு எம்பெருமானை பிரிந்து எந்த பொருளை பார்த்தாலும் எம்பெருமானுடைய நினைவு வருகிறது என்பதை சொல்லக்கூடிய பதிகமாக இருக்கு. அதுதான் அரும்பதத்திலே, வியாக்கியான அரும்பதத்திலே, ஈடு அரும்பதத்திலே ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர் காட்டியிருக்கார். இந்த பதிகத்துல என்ன அர்த்தம் காட்டப்படுறது? ஏன்னா ரெண்டு இடத்தையும் பொது தானே. அந்த பதிகமும் இந்த இன்னுயிர் சேவல்ங்கிற பதிகமும், இப்பொழுது நாம் அனுபவிக்க இருக்கக்கூடிய சிந்துரச் செம்பொடிங்கிற பதிகமும் கார்கோடல் பூக்காள்ங்கிற பதிகமும் ஒரே அர்த்தத்தை காட்டுகிறதுங்கும் பொழுது இது ரொம்ப முக்கியமா நம்ம இங்கே பார்க்க வேண்டியது. இந்த உலகத்திலே இருக்கும் பொழுது ஒரு முமுட்சுவுக்கு இந்த உலக இன்பங்கள்லாம் எப்படி இருக்கும் என்றால் அது மிகவும் துன்பத்தை கொடுக்கும். ஏன்னா எம்பெருமானை அனுபவிக்க வேணும், எம்பெருமானிடத்திலே விரைவிலே சேர்ந்து அவனுக்கு தொண்டு பண்ண வேணும் என்று இருப்பவர்களுக்கு இந்த உலகத்திலே எவ்வளவுதான் உயர்ந்த விலட்சணமான பதார்த்தங்களா இருக்கட்டும், ஒரு தோட்டமோ, ஒரு குயிலோ, மயிலோ, புஷ்பங்களோ, இவைகளெல்லாம் நல்ல அனுபவிக்க தகுந்த போக்கியமான பதார்த்தங்கள் தான். ஆனா இந்த இடத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலையில, இந்த பிரிவாற்றாமையிலே இருக்கும் பொழுது அது துன்பத்தை கொடுக்கிறது. இதே கருத்து தான் இங்கே. ஒரு மூக்ஷுவானவன், மோட்சத்திலே ஆசை உள்ளவன், அவனுக்கு இந்த உலக இன்பங்கள்லாம் என்ன பண்ணும் என்றால் துன்பத்தை தான் கொடுக்கும். சில சில பேர் இருக்கா, அவர்களுக்கு இந்த வெயில் காலம், இப்போ வெயில் காலம் வரப்போகுது, நல்ல தென்றல் வந்தால் நல்லா இருக்கும், நல்ல குளிர்ந்த காற்று இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும் உடம்பை விரும்புபவர்களுக்கு. அதே முமுட்சுவாக இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு அப்படிப்பட்ட நல்ல பதார்த்தம் கிடைத்தாலும் கூட அது அவனுக்கு துன்பத்தை தான் கொடுக்கும். ஏனெனில் அவன் இந்த உலகத்து இன்பத்தை அனுபவிப்பதற்காக இல்லை, மோட்சத்துக்கு போய் பகவானுக்கு நித்திய கைங்கரியம் பண்ண வேணும் என்று இருக்கிறான். அப்படிப்பட்டவனுக்கு எவ்வளவுதான் நல்ல பதார்த்தத்தை கொண்டு வந்து கொடுத்தாலும் அது எப்படி இருக்கும்? துன்பத்தை கொடுப்பதாக தான் இருக்கும்.
இந்த நிலையை இந்த பதிகம் காட்டுவதனாலே, இந்த இன்னுயிர் சேவல்ங்கிற பதிகம் காட்டுவதனாலே அது எம்பெருமானாருக்கு மிகவும் பிடித்தமான பதிகம் என்று சொல்லுவார்கள். அதை எடுத்து காட்டுறது யாருன்னா ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர் காட்டுகிறார். இந்த பதிகம், இந்த இன்னுயிர் சேவல்ங்கிற பதிகம் திருவரங்கத்திலே முக்கியமான பதிகமா இருக்கு. இங்கே அரையர் சேவை நடக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு சேவாகாலம் நடக்கிறது, அருளிச்செயல் சேவாகாலம் நடக்கிறதுனா அரையர் சேவை இருந்ததுன்னா அந்த இடத்துல இந்த பதிகத்துக்கு முன்னாடி பதிகம் திருவாய்மொழியில சேவித்து முடித்தவுடனே நிறுத்தி இன்னுயிர் சேவையில் தொடங்கி அரையர் சேவை தொடங்கி திரும்ப பாசுரங்கள் சேவிக்கிறதுங்கிறது ஒரு கிரமம் இருக்கு. அப்போ இது முக்கியமான பதிகம் என்பது நமக்கு தெரியுது. திருவரங்கத்திலே பெரிய கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு கிரமம். எதனால என்ன, எம்பெருமானாருக்கு பிடித்த பதிகம் என்று அதை ஒரு முக்கியமான காரணமாக காட்டு. அதுவும் அரையர் சுவாமி திருவரங்க பெருமாள் அரையர் சம்பந்தப்பட்டிருப்பதனாலே அரையர் சேவையில இப்படி நிறுத்தி சேவிப்பதுன்னு சொல்லுவார்கள். இப்போ இந்த பதிகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை அனுபவிக்கலாம். ஆக இந்த இன்னுயிர் சேவங்கிற பதிகத்திலேயும் இங்கே நாம் பார்க்க இருக்கக்கூடிய சிந்துர செம்பொடி, இதுக்கு அடுத்த தினத்திலே அனுபவிக்க இருக்கக்கூடிய கார்கோடல் பூக்காள், இந்த பதிகங்கள்லாம் ஒரே கருத்து சொல்லப்படுகிறது என்று, அதுதான் இங்கே முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம். இந்த திருமொழியானது திருமாலிருஞ்சோலை கள்ளழகர் எம்பெருமான், அந்த எம்பெருமான் விஷயமான அனுபவமாக மங்களாசாசனமாக அமைந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். இப்போ ஒரு பாசுரத்துக்கும் சுருக்கமான அர்த்தம் அனுபவிக்கலாம். அதற்கு மேலே அந்தந்த பாசுரங்கள் இருக்கக்கூடிய ஐதிஹ்யங்கள், முக்கியமான நிகழ்வுகள், அதையும் அனுபவிக்கலாம். முதல் பாசுரம், சிந்துர செம்பொடி போல் திருமாலிருஞ்சோலை எங்கும் இந்திர கோபங்களே எழுந்தும் பறந்திட்டனவால் மந்தரம் நாட்டி அன்று மதுரக்கொழுஞ்சாறு கொண்ட சுந்தர தோளுடையான் சுழலையில் நின்று உய்துங்களோ. முதல் பாசுரத்துக்கு ஒரு சுருக்கமான முன்னுரை. இந்த பாசுரத்தில் என்ன சொல்லப்படுறது? திருமாலிருஞ்சோலை மலையை நாம் காண முடியாதபடி பட்டுப்பூச்சிகள் மறைத்து கொண்டு விட்டன, அழகர் விரித்த வலையிலிருந்து நாம் தப்புவோமோ என்கிறாள். இந்த பாசுரத்துல எம்பெருமான் நமக்காக ஒரு வலையை விரித்திருக்கிறான், அதிலே மாட்டிக்கொள்வோமா, தப்புவோமா? எம்பெருமான் எங்கே இருக்கிறான்? திருமாலிருஞ்சோலையிலே இருக்கிறான். அந்த மலை எப்படி இருக்கிறது? பட்டுப்பூச்சிகள் எல்லாம் நிறைய இருக்கு. அவைகள் எல்லாம் அந்த மலையே நமக்கு தெரியாத அளவுக்கு அந்த பட்டுப்பூச்சிகள் மறைத்து கொண்டு இருக்கின்றன. அப்படிப்பட்ட இடத்திலே அழகர் எம்பெருமான் விரித்த வலையிலிருந்து நாம் தப்புவோமா என்று கேட்கிறாள். திருமாலிருஞ்சோலையிலே எல்லா இடங்களிலும் பட்டுப்பூச்சிகள் சிவந்த சிந்துர பொடி போலே மேலெழுந்து பரவி கிடைக்கின்றன. அந்த பட்டுப்பூச்சிகள்லாம் எப்படி இருக்கு? சிவப்பா இருக்கும். அதனால அது எப்படி தெரியறதுன்னா, சிவந்திருக்கக்கூடிய சிந்துர பொடி. இந்த சிந்துர பொடின்னா ஒரு சிவப்பாக நெத்தியிலே வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பதார்த்தம். இப்ப நாமெல்லாம் ஸ்ரீசூர்ணம்னு வச்சுக்கிறோம், வடக்கெல்லாம் போனா அந்த சிந்தூர் என்று அதை வைத்துக் கொள்வார்கள். அப்படி அந்த அந்த நிறத்திலே அது எப்படி இருக்குமோ அதே போலே திருமாலிருஞ்சோலை பட்டுப்பூச்சிகள் எல்லாம் பரவி கிடைக்கின்றன என்று சொல்லுகிறாள். ஐயோ, அமுதத்தை பிரார்த்தித்து இந்த தேவர்கள் எல்லாம் சரணமடைந்த காலத்திலே தேவர்கள் எல்லாம் என்ன பண்ணுகிறார்கள்? தங்களுடைய சொத்தை இழந்து விட்டார்கள், தங்களுடைய செல்வத்தை எல்லாம் இழந்து விட்டார்கள். எம்பெருமானிடத்தில் வந்து பிரார்த்திக்கிறார்கள், எங்களுக்கு இழந்த செல்வம் வேணும் என்று பிரார்த்திக்கிறார்கள். எம்பெருமானும் சரி உங்களுக்கு பண்ணி கொடுக்கிறேன் என்று அவருடைய சரணாகதியை ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்டு ஏன் மந்திரமலையை எடுத்து பார்க்கடலுக்கு நடுவிலே மத்தாக நட்டு கடலை கடைந்து அந்த கடலுக்கு அடியிலிருந்து ஒவ்வொரு பதார்த்தமா வருது. இவர்களுடைய செல்வம் எல்லாம் வருது, பிராட்டி வருகிறாள், இப்படி பல பல பதார்த்தங்கள் எல்லாம் வருகின்றன. அதிலே பிராட்டியானவள் எம்பெருமாளுடைய திருமார்பிலே போய் சேர்ந்து விடுகிறாள். எல்லாரும் தேவர்களும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே போய் எம்பெருமாளுடைய திருமார்பிலே ஏறி அவனை பற்றுகிறாள். அது தவிர மற்ற செல்வம் எல்லாம் வருது. இப்படி எம்பெருமான் மீட்டு கொடுக்கிறானே. இப்படி மந்திரமலையை பார்க்கடலில் மத்தாக நட்டு கடலை கடைந்து மிகவும் இனிமையான அமிர்த ரசம் போன்ற பிராட்டியை எடுத்துக்கொண்ட அப்பொழுது அந்த கடலிலிருந்து வந்த பெண் அமுது, சாமானிய அமுது, கடலிலிருந்து அமிர்தம் அவர்கள் ஆசைப்பட்டது.
ஆனா கூடவே பெண்ணமுதான பிராட்டியும் வந்தாள். அந்த பிராட்டியை எடுத்துக்கொண்ட சுந்தரத்தோளுடைய எம்பெருமான் இந்த பிராட்டியை தன்னிடத்திலே ஆட்படுத்தி கொண்டான். அப்படிப்பட்ட சுந்தரத்தோளுடைய அழகான தோள்களை உடையவன் எம்பெருமானுடைய தோள்கள் மிக அழகாக இருக்கும். அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய சூழ்வலையிலிருந்து பிழைப்போமோ, அவன் நமக்காக ஒரு வலையை விரித்திருக்கிறான், அதிலிருந்து பிழைப்போமோ, அதிலே மாட்டிக்கொள்வோமா என்று பிரிவாற்றாமையினாலே துன்பத்தோடே பாடுகிறாள். இது முதல் பாசுரம், சிந்துரச் செம்பொடி போல் என்கிற பாசுரம். அடுத்தது இரண்டாம் பாசுரம். போர்க்களிறு பொறும் மாலிரஞ்சோலை அம்பும் புறவில் தார்கொடி முல்லைகளும் தவள நகை காட்டுகின்ற கார்கொள் படாக்கள் நின்று களறிச் சிரிக்கத் தரியேன் ஆர்க்கிடுகோ தோழி அவன்தார் செய்த பூசலையே. இது இரண்டாம் பாசுரம். இதனுடைய முன்னுரை சுருக்கமாக: அழகர் எம்பெருமானின் தோளிலே சாற்றிய மாலை. எம்பெருமான் தன்னுடைய திருத்தோள்களிலே மாலை சாற்றிக் கொண்டிருக்கிறான். அதை நான் ஆசைப்பட்டு, இந்த ஆண்டாள் நாச்சியார் சொல்லுகிறாள், அதை நான் ஆசைப்பட்டு அதனால் படும் பாட்டை யாரிடம் முறையிடுவது என்கிறாள். நான் அதை ஆசைப்பட்டேன், அது கிடைச்சிருக்குன்னா ரொம்ப சந்தோஷம். ஆனா கிடைக்கவே இல்லையே, அதனால் என்னுடைய மனது மிகவும் துன்புறுகிறது. இதை யாரிடத்தை போய் நான் முறையிட முடியும் என்கிறாள் என்று சொல்லுகிறாள். போர்க்களிறு பொறும் மாலிருஞ்சோலை அம்பூ புறவில். போர் செய்வதையே தொழிலாக உடைய யானைகள், அவைகள் ஒன்றுக்கொன்று சண்டை போட்டு விளையாடும் இடமான திருமாலிருஞ்சோலையின் மிகவும் அழகிய தாழ்வரைகளில், அந்த மலைச்சாரல் அதான் தாழ்வரைங்கிறது, அதிலே யானைகள் எல்லாம் இருக்கு. அந்த யானைகளுக்கு என்ன வேலையா, எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்கிறது தான். அப்படிப்பட்ட அந்த திருமாலிருஞ்சோலை, இந்த மலைக்கு அழகாக யானை போன்றவைகளை எல்லாம் சொல்லுவார்கள். இப்ப எல்லா மலையிலையும் யானை இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா ஒரு மலை என்று சொல்லும்போது அதுக்கு அழகு சேர்ப்பதற்காக யானை போன்ற மிருகங்களை எல்லாம் சொல்லுவார்கள். அப்படி இங்கே திருமாலிருஞ்சோலை, ஏன்னா இங்கே எம்பெருமானே ஒரு யானை, எம்பெருமானே இங்கே ஒரு சிறந்த யானையாக இருந்து கொண்டு ஆச்சரியமாக நமக்கு சேவை சாதிக்கிறான். அப்படி இந்த திருமாலிருஞ்சோலையிலே இருக்கக்கூடிய மிகவும் அழகிய தாழ்வரைகளில் அரும்புகளை உடைய கொடிமுல்லைகள், அங்கே இருக்கக்கூடிய அரும்புகள், இந்த அதாவது முல்லை கொடி இருக்கு, அதுல அரும்பா அப்பொழுது அப்பொழுதுதான் முளை விட்டிருக்கக்கூடிய புஷ்பங்கள், அந்த முல்லை புஷ்பங்கள், அது எப்படி இருக்குன்னா அழகர் எம்பெருமானுடைய வெளுத்த புன்னகையை நினைப்பூட்டுகின்றன. அந்த எம்பெருமான் நல்ல அழகான முத்து பல்வரிசையை உடையவனாக, திருமுத்துக்களை உடையவனாக இருக்கிறான். அதனால் அவன் எம்பெருமான் புன்னகை பண்ணும் பொழுது, அப்படி சிரிக்கும் பொழுது அது எப்படி இருக்குமோ அதை இங்க இருக்கக்கூடிய முல்லை கொடிகள், அதில் இருக்கக்கூடிய அரும்புகள், அதை பார்க்கும்பொழுது எனக்கு அது நினைவு வருகிறது. நன்றாக பூத்திருக்கும் படா என்னும் கொடிகள் நிலையாக நின்று எமக்கு நீ தப்பி பிழைக்க முடியாது என்று சிரிப்பது போல மலர, அங்க இருந்த படா என்று சொல்லக்கூடிய கொடி நிறைய பூத்து இருக்கு. அந்த கொடிகள் நிலையாக நின்று அது நன்றாக ஸ்திரமாக இருந்து கொண்டு எமக்கு நீ தப்பி பிழைக்க முடியாது என்று சிரிப்பது போல மலர. அது எப்படி இருக்கான், ஆண்டாள் நாச்சியாரை பார்த்து என்னிடத்துல இருந்து நீ தப்பிக்கவே முடியாது என்று சிரிப்பது போல மலர, அதை கண்டு நான் என்னை தரித்து கொள்ள முடியாமல் இருக்கிறேன். இதை பார்த்த பிறகு என்னாலே தரித்து கொள்ளவே முடியவில்லை. தோழி, அவனுடைய தோல் மாலை உண்டு பண்ணின மனக்லேசத்தை நான் யாரிடத்தில் சொல்லுவது? நீயோ தோழியா இருக்க, உன்னிடத்துல சொல்லலாமான்னா உனக்கு இந்த விஷயம் புரிய மாட்டேங்கிறது. அதனால நான் யாரிடத்தில் சொல்லுவது? அந்த தோல் மாலை தான் எனக்கு நிறைய கிளேசத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. என்ன கிளேசம்னா, அந்த தோல் மாலையை பார்க்க பார்க்க இவளுக்கு முன்பு நடந்த விஷயங்களை தான் நினைவுக்கு வர, எம்பெருமானை எப்படி அணைத்தோம் அதெல்லாம் நினைவுக்கு வர, அது இப்பொழுது அந்த அனுபவம் கிடைக்கவில்லையே என்று பெரிய மனக்லேசத்தை ஏற்படுத்துகிறது. அதை நான் யாரிடத்திலே போய் சொல்ல முடியும் என்று கேட்கிறார். இது இரண்டாம் பாசுரம். அடுத்ததாக மூன்றாம் பாசுரம். கருவிலை ஒன் மலர்கள் காயா மலர்கள் திருமால் உருவழி காட்டுகின்றீர் எனக்கு உய்வழக்கொன்று உரையீர்.
திருவிளையாடு தென்தோள் திருமால் இருஞ்சோலை நம்பி வரி வளையில் புகுந்து வந்தி பற்றும் வழக்குளதே என்று 3ஆம் பாசுரம். இதனுடைய முன்னுரை, எம்பெருமானுடைய திருநிறத்தை உடைய மலர்களை பார்த்து அவன் செய்த செயல் நியாயமா கூறுங்கள் என்கிறாள். அதாவது எம்பெருமானுடைய திருநிறத்தையே உடைய மலர்கள், இந்த கரிவளை பொன்மலர்கள், காயா மலர்கள், இதெல்லாம் எம்பெருமானுடைய திருமேனி எப்படி கருத்த நிறத்தில் இருக்குமோ அதே போல இருக்கக்கூடிய மலர்கள். அப்படி அந்த திருநிறத்தை உடைய மலர்களை பார்த்து அவன் செய்த செயல் நியாயமா, என்னை தவிக்க விட்டுட்டு போயிருக்கானே அவன், இது நியாயமா கூறுங்கள் என்கிறாள். அதை கேட்கிறாள். கருவிளை ஒன் மலர்கள், அழகிய கருவிளை மலர்களே, காயா மலர்கள், காயாம் புஷ்பங்களே, இதெல்லாம் ரொம்ப சுலபமாக புரிஞ்சுக்கலாம். திருமால் உரிவழி காட்டுகின்றீர், எனக்கு உய்வழக் கொன்று உரையீர். திருமால் என்றால் ஸ்ரீமன் நாராயணன். ஸ்ரீமன் நாராயணனுடைய திருமேனியின் நிறத்தை நினைவூட்டுகிறீர்கள் நீங்கள். இந்த எம்பெருமானுடைய திருமேனியுடைய நிறத்தையே நீங்கள் நினைவூட்டுகிறீர்கள். எனக்கு உய்வழக்கு ஒன்று உரையீர், எனக்கு பிழைக்கும் வழியை சொல்லுங்கோள். திருவிளையாடு தென்தோள், பிராட்டி விளையாடக்கூடிய இடமான திண்ணிய திருத்தோள்கள். திண்ணிய திருத்தோள்னா அந்த உறுதியான திருத்தோள்கள். அப்படிப்பட்ட அந்த தோள்களை உடையவரான, அவற்றையெல்லாம் உடையவரான குணபூர்த்தியுடைய திருமால் இருஞ்சோலை அழகர். எம்பெருமான் எப்படி இருக்கிறான்? குணபூர்த்தியை உடையவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட அழகர் எனது வீட்டினுள் புகுந்து எனது அழகிய வளைகளை பலாத்காரமாக கொள்ளை கொண்டு போவது நியாயமோ? அவன் என்னுடைய வீட்டுக்குள்ளே வருகிறான், என்னுடைய வளையல்களை எல்லாம் அவன் எடுத்துக் கொள்கிறானே, இது நியாயமா என்று இந்த பாசுரத்திலே கேட்கிறாள். இந்த பாசுரத்திலே ஒரு வியாக்கியானம், இந்த வியாக்கியானத்திலே ஒரு ஐதிஹ்யம் காட்டப்படுகிறது. பாசுரத்துக்கான பெரிய வாச்சான் பிள்ளையுடைய வியாக்கியானத்திலே ஒரு ஐதிஹ்யம் காட்டப்படுகிறது. அதாவது எம்பெருமானுடைய திருவுள்ளத்தை நாம் பின்தொடர வேண்டும் என்பது கருத்து. அதற்காக இங்கே இந்த விஷயம் சொல்லப்படுறது. நஞ்சியர் சுந்தரபாண்டிய தேவரை கண்டிருக்க செய்தே குணேர் தசரதோபமகா என்ற இடத்துக்கு பிறந்து படைத்த குணங்களும் சுவாபாவிக குணங்களும் எல்லாம் கூடினாலும் அரைமட்டேயாய் சக்கரவர்த்தி திருமகன் என்ன போதுமைத்தனை என்று அருளி செய்ய. பரமபுருஷனுக்கு ஒருவன் வயிற்றிலே பிறந்து ஒரு ஏற்றம் உண்டாக வேணுமோ, அவன் திறக்கையாலே அக்குடிகளுக்கும் ஏற்றமாம் இத்தனை என்றோ என்றானாம். அதாவது சுந்தரபாண்டிய தேவர்னு ஒரு ராஜா, அவர் நஞ்சியருடைய கோஷ்டியிலே இருந்திருக்கார். அந்த சுந்தரபாண்டிய தேவரை பார்க்கும் பொழுதே நஞ்சியர் ஒரு ஸ்லோகத்துக்கு விளக்கம் சொல்லுகிறார். குணைர் தசரதோபமகா என்று ஸ்ரீராமாயணத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாக்கியம். அதுக்கு பதில் சொல்லும் பொழுது என்ற இடத்துக்கு பிறந்து படைத்த குணங்களும் சுவாபாவிக குணங்களும் எல்லாம் கூடினாலும் அரைமட்டேயாய் சக்கரவர்த்தி திருமகன் என்ன போதுமைத்தனை என்று அருளி செய்ய. இப்ப நஞ்சியர் இதை விளக்குகிறார், ஒரு கோஷ்டியில விளக்குகிறார். அப்ப அந்த சுந்தரபாண்டிய தேவன்கிற ராஜாவும் இருக்கான். எம்பெருமானுக்கு எப்படி இந்த ராமாவதாரத்துல இயற்கையான பெருமையும் இருக்கு, தசரத சக்கரவர்த்திக்கு மகனாக பிறந்த அந்த ஆத்ம குணங்களும் உயர்ந்த குணங்களும் இருக்கு. இதெல்லாம் இருந்தாலும் கூட தசரதனுடைய குணங்களை பார்க்கும் பொழுது எம்பெருமானுக்கு கொஞ்சம் குறைவான குணங்கள் இருக்கு என்பது போல தெரிகிறது என்று கேட்க, அதுக்கு ஒரு அனுபவமா எடுத்து காட்டுகிறார் இங்க. அப்படி கேட்க அப்பொழுது அந்த ராஜா கேட்கிறான் திரும்ப, பரமபுருஷனுக்கு ஒருவன் வயிற்றிலே பிறந்து ஒரு ஏற்றம் உண்டாக வேணுமோ, அவன் பிறக்கையாலே அக்குடிதனுக்கும் ஏற்றமாம் இத்தனை அன்றோ என்றானாம். இப்போ அந்த ராஜா சொல்றான், பரமபுருஷனுக்கு எங்கேயாவது ஒருத்தனுடைய வயிற்றில பிறந்ததுனால பெருமை வருமா? தசரத சக்கரவர்த்திக்கு பிள்ளைங்கிறதுனால எங்கேயாவது அப்படி ஒரு புதுசா ஒரு பெருமை வர வேண்டுமா? அவன் பிறக்கிறதுனால அந்த குடிதானே பெருமை பெறுகிறது என்று அந்த ராஜா சொல்லுகிறான். இப்போ நஞ்சியர் நினைக்கிறார், நாம் இவனுக்கு எம்பெருமானுடைய விசேஷமான தன்மைகள் அதையெல்லாம் எடுத்து நம்மாலே அவ்வளவு சுலபத்திலே இவனுக்கு புரிய வைக்க முடியாது. அதனால என்ன பண்ணலாம், ஆனா இப்போ ராஜாவா இருக்கான், பக்தி உள்ளவனா இருக்கான், அவனை நாம எதுக்காக விரோதித்துக் கொள்ள வேணும் என்று பார்த்து
அவனுக்கு பிறகு புரிய வச்சுக்கலாம் என்று பார்த்து, அதெல்லாம் இருக்கட்டும், இந்த அர்த்தமெல்லாம் இருக்கட்டும், நீ பரமபுருஷன்னு ரொம்ப அழகா சொன்னியே என்று அவனுடைய பேச்சை கொண்டாடி, ஏன்னா அவன் ரொம்ப பக்தனா இருக்கான், விஷயங்களில் ஈடுபட்டவனா இருக்கான். நீ பரமபுருஷன் ரொம்ப அழகா சொன்னியே, என்ன ஆச்சரியம் என்று அவனுடைய மனதை அதிலிருந்து, அந்த அவனுடைய கேள்வியிலிருந்து திசை திருப்பி விட்டார் என்று பார்க்கலாம். இது இப்ப நடக்கிறது. அதே இன்னொரு சமயம், அவன் சில சமயத்துல எதை சொன்னாலும் எதிர்த்து கொண்டிருப்பான் போல இருக்கு. அப்படி எல்லாத்தையும் அதுக்குன்னு கொள்கைகளெல்லாம் விட்டுட முடியாது. அதனால இன்னொரு தடவை நடக்கும் பொழுது அதை வேறு மாதிரி சொல்லுகிறார். வேறு மாதிரி அதை வேறு மாதிரி அதை பார்த்துக் கொள்கிறார் நஞ்சியர். ஸ்ரீ விபீஷன் ஆழ்வானை பிரசங்கித்தவாறே விபீஷணனோ தான் அழகிதாக செய்தான். ஆபத் சமயத்திலே பிராத்தாவை விட்டு போந்தானே என்றானாம். அவன் ஒரு தடவை நஞ்சியரிடத்துல இதை விண்ணப்பிக்கிறான். ஒரு விபீஷன் ஆழ்வான் பத்தி ஒரு பேச்சு வந்த பொழுது, விபீஷன் ஆழ்வான் பிரசங்கித்தவாறே விபீஷணனோ தான் அழகிதாக செய்தான். விபீஷன் ரொம்ப அழகா பண்ணானே. இப்ப வேடிக்கையா சொல்றார், விபீஷன் தான் ரொம்ப அழகா பண்ணானே. ஆபத் சமயத்திலே பிராத்தாவை விட்டு போந்தானே. ராவணனுக்கு பெரிய ஆபத்து காத்துட்டு இருக்கு, அந்த சமயத்திலவே இப்படி இவன் விட்டுட்டு போயிட்டானே என்றானாம். எல்லாவற்றையும் விட்டு கொடுக்க ஒண்ணாது என்று. அப்ப நஞ்சியர் பார்த்துட்டார், இது மாதிரி அவன் ஏதாவது இடக்க முடக்கா சொல்லிட்டு இருந்தான்னா அதுக்கு நம்ம எல்லாத்தையும் ஒத்துட்டு இருக்க முடியுமா? முடியாது. அவனுக்கு புரிய வைக்கலாம் என்று பித்தாவும் ஜேஷ்டனான பிராத்தாவும் சேரப்போன அன்று பிராத்தாவை அனுவர்த்திக்க கடவன். பித்தாவோடே விரோதித்த அன்று ஜேஷ்ட பிராத்தா என்று பாராதே பித்தாவை அனுவர்த்திக்க வேணும் என்று அருளி செய்தார். அப்போ ரொம்ப அழகான அர்த்தத்தை காட்டுகிறார். அதாவது பிதாவும் ஜேஷ்டனான பிராத்தாவும் சேரப்போனவன் ஒத்துமையா போயிருக்கும் பொழுது அவன் பிராத்தாவை அனுவர்த்திக்க கடவன், அந்த அண்ணன் சொல்லக்கூடியதை கேட்க வேணும். அதே பிதாவோடு விரோதித்த அன்று ஜேஷ்ட பிராத்தா என்று பாராதே பிதாவை அனுவர்த்திக்க வேணும். அதே பிதாவோடே விரோதித்த பொழுது அந்த பிராத்தாவுக்கும் பித்தாவுக்கும் சண்டை வந்துடுச்சுன்னா அப்ப என்ன பண்ணணும்? பித்தாவைத்தான் பிடித்து கொள்ள வேண்டும், பிராத்தாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. இப்படி ஜேஷ்ட பிராத்தா என்று பாராதே பிதாவை அனுவர்த்திக்க வேணும். ஜேஷ்ட பிராத்தா இவன் சொல்றதான் அவன் கேட்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க கூடாது என்று அந்த விஷயத்தை தான் இங்கே அழகாக எடுத்து காட்டுகிறார். எதுக்காக இதை சொல்றார்? இது ஒரு சாஸ்திரார்த்தம். தகப்பனும் அண்ணனும் ஒத்துமையா இருந்தார்கள்னா அப்ப தம்பியானவன் அண்ணன் சொல்வதை கேட்கலாம். ஆனா அண்ணனானவன் தந்தையை எதிர்த்தான் என்றால் அப்பொழுது இந்த தம்பியானவன் தந்தை இடத்துல தான் வரணுமே தவிர இங்கே இருக்கக்கூடாது. அந்த தர்மசாஸ்திர அர்த்தத்தை தான் எடுத்துக்கொண்டிருக்கிறான் இங்கே விபீஷன் ஆழ்வான். ஏன்னா எம்பெருமான் தான் ஜெகத்துக்கே பித்தாவாக இருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது ராவணன் அண்ணன் மட்டும்தான். அண்ணன் இந்த ஜெகத்துக்கே பித்தாவான எம்பெருமானை எதிர்க்க அந்த சமயத்திலே அவன் விட்டு வந்தது சரி என்று இப்படி அருளி செய்தார்னு ஒரு ஐதிஹ்யம் இங்கே காட்டப்படுறது. இது 3ஆம் பாசுரத்துக்கு ஆன அர்த்தம். அடுத்தது 4ஆம் பாசுரம். பைம்பொழில் வாழ் குயில்காள் மயில்காள் உன் கருவிளைகாள் வம்பக் களங்கனிகாள் வண்ணப்பூவை நறுமலர்கள் ஐம்பெரும் பாதகர்கள் அணி மாலிரஞ்சோலை நின்ற எம்பெருமானுடைய நிறம் உங்களுக்கு என் செய்வதே. ரொம்ப அழகான பாசுரம். தன்னை துன்புறுத்தக்கூடிய 5 பெரும் பாதகர்களை, அதாவது ரொம்ப பெரிய பெரிய துன்பத்தை கொடுப்பவர்களை கண்டிக்கிறாள். அவைகளை இங்கே கண்டிக்கிறாள். பைம்பொழில் வாழ் குயில்காள், நல்ல பரந்த சோலையிலே வாழக்கூடிய குயில்களே, மயில்காள் மயில்களே, அதே போல வச்சுக்கலாம், பரந்த சோலையில் வாழ்கின்ற மயில்களேன்னு கூட வச்சுக்கலாம். கருவிளைகாள் ஒன் கருவிளைகாள், நல்ல அழகான கருவிளை புஷ்பங்களே. வம்ப கலங்கனிகாள், இது புதிதாக இருக்கக்கூடிய கலாப்பழங்கள். இது கலாப்பழங்கள்னு சொல்லுவார்கள். இந்த கலாப்பழம் அதை சொல்லுகிறார். அடுத்தது அழகிய நிறத்தையும் பரிமளத்தையும் உடைய காயாம்பூக்களே. அங்கே அழகான நிறத்தை உடைய அதே போல வாசனையுடைய காயாம்பூக்கள் இருக்கின்றன. அந்த காயாம்பூக்களே ஆக 5 பெரும் பாதகர்களே. இப்படி எனக்கு 5 விதமான பெரிய பாதகத்தை கொடுப்பவர்கள், எனக்கு துன்பத்தை கொடுப்பவர்களே, உங்களுக்கு அழகிய திருமாலிருஞ்சோலையில் இருக்கும் அழகருடைய திருமேனி நிறம் எதற்கு? உங்களுக்கு எதுக்கு அந்த திருமேனி நிறம்?
திருமாலிருஞ்சோலை இருக்கக்கூடிய எம்பெருமான் அந்த நிறத்தை வைத்திருக்கிறான்னா அதே அவன் வைத்திருக்கட்டும். உங்களுக்கு எதுக்கு? என்னை நெறிவதற்காகவா? ஏன்னா நீங்கள் எல்லாம் திட்டம் போட்டு வந்திருக்கீர்கள். இது ஆண்டாள் நினைத்துக் கொள்கிறாள். நீங்கள் எல்லாம் திட்டம் போட்டு வந்திருக்கிறீர்கள் என்னை துன்புறுத்துவதற்காக என்று நினைக்கிறாள். அந்த கிரமத்திலே இங்கே பைம்பொழில் வாழ் குயில்காள் மயில்காள் ஒன் கருவிளைகாள் வம்பக்கலங்கணிகாள் வண்ணப்பூவை நறுமலர்கள் ஐம்பெரும் பாதகர்கள் அணிமாலருஞ்சோல் என்ற எம்பெருமானுடைய நிறம் உங்களுக்கு என் செய்வதே. அடுத்தது 5ஆம் பாசுரம். துங்கமலர் பொழில் சூழ் திருமாலிருஞ்சோல் நின்ற செங்கற் கருமுகிலின் திருவுரு போல் மலர் மேல் தொங்கிய வண்டினங்கால் தொகுப்பூஞ்சுனைகள் சுனையில் தங்கு செந்தாமரைகள் எனக்கோர் சரண் சாற்றுமினே. இது 5ஆம் பாசுரம். இங்கே இருக்கக்கூடிய வண்டுகளையும் சுனைகளையும் தாமரைகளையும் தனக்கு ஒரு புகழ் சொல்லும்படி கேட்கிறாள். தனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஆண்டாள் நாச்சியார். அதனாலே அங்கே இருக்கக்கூடிய சோலையில் இருக்கக்கூடிய வண்டுகள், அங்கே இருக்கக்கூடிய சுனைகள், தாமரைகள் இவற்றையெல்லாம் தனக்கு ஒரு புகழ் செய்யும்படி, ஒரு நன்மையை செய்யும்படி கேட்கிறாள். துங்கமலர் பொழில் ஓங்கின மலர்களுடைய சோலைகள். இப்ப நன்றாக துங்கமலர் பொழில் சூழ்னா நல்ல ஓங்கின மலர்களுடைய சோலைகள். அப்படிப்பட்ட அந்த சோலைகள் சூழ்ந்து திருமாலிருஞ்சோலையில் நின்ற அந்த திருமாலிருஞ்சோலையை சுற்றி நிறைய சோலைகள்லாம் இருக்கு. அப்படிப்பட்ட அந்த திருமாலிருஞ்சோலையில் நின்ற திருக்கோலத்தில் அங்கே இருக்கக்கூடிய நின்ற திருக்கோலம் எம்பெருமான் அப்படி நின்ற திருக்கோலத்தில் இருக்கும் தாமரை போன்ற சிவந்த கண்களையும், அப்போ அந்த தாமரை என்று இங்கே நினைவுக்கு வந்தாலே இந்த தாமரை போன்ற சிவந்த கண்கள் தான் நினைவுக்கு வருகிறது. அப்படி தாமரை போன்ற சிவந்த கண்களையும் காலமேகம் போன்ற வடிவழகையும் உடைய, காலமேகம் எப்படி நல்ல கருத்த மேகம் இருக்குமோ அதே போல நல்ல வடிவழகையும் உடைய அழகர் எம்பெருமான், இந்த அழகர் எம்பெருமானின் அழகிய வடிவம் போலே இருக்கும் அந்த எம்பெருமானுடைய அழகிய வடிவம் அதே போல இருக்கும் அந்த வடிவம் போலே இருக்கும் மலர் மேல், அப்படிப்பட்ட மலர் மேலே தங்கி இருக்கும், அங்கே தங்கி இருக்கக்கூடிய வண்டு கூட்டங்களே, நிறைய வண்டுகள் இருக்கின்றன. அந்த வண்டுகளை எல்லாம் அழைக்கிறார் ஆண்டாள் நாச்சியார். அப்படி வண்டு கூட்டங்களே, நெருங்கி இருக்கின்ற அழகிய சுனைகளே, அருகருகிலே இருக்கக்கூடிய சுனைகள், இயற்கையான நீர்நிலைகள், அந்த சுனைகளே அழைக்கிறார். அந்த சுனைகளில் உள்ள செந்தாமரை மலர்களே, அந்த சுனைகளில் இருக்கக்கூடிய செந்தாமரை மலர்கள், அந்த மலர்களே எனக்கு ஒரு புகலிடம் சொல்லுங்கோள், நீங்கள் எல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு புகலிடத்தை சொல்லுங்கோள் என்று காட்டுகிறார். இது 5ஆம் பாசுரம். அடுத்தது 6ஆம் பாசுரம். மிக முக்கியமான பாசுரம். இந்த பதிகத்திலே ஆண்டாள் நாச்சியார் எம்பெருமானுக்கு 100 தடா வெண்ணையும் 100 தடா அக்கார் அடிசிலும் சமர்ப்பிக்க வேணும் என்று ஆசைப்படக்கூடிய பாசுரம். நாறுநரும்பொழில் மாலிருஞ்சோலை நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன், 100 தடா நிறைந்த அக்கார அடிசில் சொன்னேன், ஏறு திருவுடையான் என்று வந்து இவை கொள்ளுங்கொலோ என்று பாசுரம். முன்னுரை. அழகர் எம்பெருமானுக்கு 100 தடா வெண்ணையும் 100 தடா அக்கார அடிசிலும் சமர்ப்பிக்க ஆசைப்படுகிறாள். யாரு? ஆண்டாள் நாச்சியார். எம்பெருமானார் இவளுடைய ஆசையை பிற்காலத்திலே நிறைவேற்றி இவளால் நம் கோயில் அண்ணர் என்று கொண்டாடப்பட்டார். தெரிந்த சரித்திரம். திருமாலிருஞ்சோலை எம்பெருமான், அந்த எம்பெருமானுக்கு ஆண்டாள் நாச்சியார் 100 தடா வெண்ணெய் 100 தடா அக்கார அரிசில் சமர்ப்பிக்க ஆசைப்பட்டாள் என்பதை அறிந்த எம்பெருமானார் இங்கே ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு செல்வதற்கு முன்பு திருமாலிருஞ்சோலை எம்பெருமானை சென்று அங்கே மங்களாசாசனம் பண்ணி, ஆண்டாள் இப்படியெல்லாம் ஆசைப்பட்டால் அதை நாம் நிறைவேற்றி வைக்கலாம் என்று நிறைவேற்றி வைத்து, அதற்கு பிறகு ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு செல்லும் பொழுது நம் கோயிலனர் என்று, கோயில்னா இங்கே ஸ்ரீரங்கம்னு அர்த்தம், அண்ணன்னா தனக்கு தமையன் ஸ்தானத்திலே இருந்து தன்னுடைய ஆசையை நிறைவேற்றி வைத்தவர் என்று அப்படி ஆண்டாள் நாச்சியார் எம்பெருமானரை கொண்டாடினார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த விஷயம் இந்த பாசுரத்திலே காட்டப்படுகிறது. நாறு நரும்பொழில் மாலிருஞ்சோலை,
உள்ள பரிமளம் வாசனை மிகுந்த பொழில்கள், அவை மனம் கமழும் திருமாலிருஞ்சோலை. மாலிருஞ்சோலை நம்பி அங்கே நித்தியவாசம் செய்யக்கூடிய குணபூர்த்தியுடைய எம்பெருமான், அழகர் எம்பெருமான், சுந்தரத்தோளுடையான் எம்பெருமான். நம்பிக்கு அந்த எம்பெருமானுக்கு நான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பரவி வைத்தேன். நான் இதை வாயாலே தான் சொல்லி சமர்ப்பித்தேன். ஏன்னா நானும் சிறு பெண், எனக்கு 100 தடா வெண்ணெய், 100 தடா அக்கார அடிசில் அதை சமர்ப்பிக்கக்கூடிய அளவுக்கு சக்தி இல்லை. அதனால் நான் என்ன பண்ணுகிறேன், வாயாலே அதை உனக்கு செய்து விடுகிறேன். அதே போல மேலும் 100 தடாக்களில் நிறைந்த அக்கார அடிசிலும் வாயாலே சொல்லி சமர்ப்பித்தேன். இவை இரண்டையும் நாள் செல்ல செல்ல அதிகமாகி வரும் செல்வத்தை உடைய அழகர் இன்று எழுந்தருளி திருவுள்ளம் பற்றுவாரோ, ஏற்றுக்கொள்வாரோ என்று கேட்கிறார். இப்படி நான் சமர்ப்பித்த இந்த வெண்ணையையும் அக்கார அடிசிலையும் எம்பெருமான், அழகர் எம்பெருமான் எப்படி இருக்கிறான்? நாள் செல்ல செல்ல அவனுடைய பெருமை, அவனுடைய செல்வம் அதிகமாகிக் கொண்டே வருது. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் இங்கே எழுந்தருளி நான் சமர்ப்பித்ததை, நான் வாச்சிக்க கைங்கரியமாக சமர்ப்பித்ததை ஏற்றுக்கொள்வானா என்று இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் ஆசைப்படுகிறாள். இது 6ஆம் பாசுரம். இதிலே ஒரு ஐதிஹ்யமும் இருக்கிறது. அதாவது எம்பெருமானார் எப்படி இந்த ஆண்டாள் நாச்சியாருடைய ஆசையை நிறைவேற்றி வைத்தார் என்பதை 100 தடா நிறைந்தங்கிற இடத்துல பெரியவாச்சன் பிள்ளை எடுத்து காட்டுகிறார். பெண் பிள்ளை பிரார்த்தித்து வைத்தாள், கொடுத்தாளாக சொல்ல கேட்டிலோம். பிரார்த்தித்தவற்றை இருக்கை அசந்தான ஜாத்தருக்கு பரமிரே என்று தாம் அமுது செய்வித்து அருளினாராம். பெண் பிள்ளை பிரார்த்தித்து வைத்தாள். அந்த ஆண்டாள் என்கிற சிறு பெண் இப்படி ஒரு பிரார்த்தனையை பண்ணிவிட்டாள். நான் 100 தடா வெண்ணெய் தருகிறேன், அக்கார அடிசில் தருகிறேன் என்று. கொடுத்தாளாக சொல்ல கேட்டிலோம். அவள் அதை கொடுத்ததாக நமக்கு எங்கேயும் சரித்திரத்தில் தெரியவில்லை. பிரார்த்தித்தவற்றை இருக்கை, ஒரு பிரார்த்தனைன்னு பண்ண அதை செய்து வைப்ப வேண்டியது, அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றுவது, அது அசந்தான ஜாத்தருக்கு, அந்த குடியிலே பிறந்தவர்களுக்கு கடமைதானே, பரமிரே பொறுப்பு தானே என்று எம்பெருமானார் யோசித்தாராம். அதனால் நேரே திருமாலிருஞ்சோலை எம்பெருமானுக்கு சென்று 100 தடா வெண்ணெய், 100 தடா அக்கார அடிசில் அதையெல்லாம் சமர்ப்பித்தார். சமர்ப்பித்து விட்டு திருப்தியோட ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு சென்றார். அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் சென்றால் அங்கே ஆண்டாள் நாச்சியார் இவர் உள்ளே வர வர தான் வெளியிலே வந்து நம் கோயில் அண்ணர் என்று அழைத்தாள் என்று நாம் பார்க்கிறோம். இது அர்ச்சா சமாதியை குலைத்து கொண்டு வந்தாள் என்றும் சொல்லுவார்கள். அப்படி இந்த ஐதிஹ்யம் இங்கே ஒரு விஷயம் காட்டப்பட்டிருக்கு. அதுக்கு மேலே இன்னொரு ஐதிஹ்யமும் இங்கே காட்டப்படுறது. இந்த பாசுரத்திலே அந்யத் பூர்ணா தபாம் கும்பாத்து அந்யத் பாதாவனே ஜனாத்து என்று ஒரு பிரமாணம். இந்த பிரமாணம் எங்க இருக்குன்னா மகாபாரதத்திலே உத்தியோக பருவத்திலே இருக்கு. அதாவது எம்பெருமான் எப்படிப்பட்டவன் என்பதை சொல்லும் பொழுது அவன் எதையும் நம்மிடத்தில் எதிர்பார்க்க மாட்டான். பொதுவாக அதிதிகள் வந்தா அவர்களுக்கு என்ன நாம் சத்காரம் பண்ணுவோமோ அந்த அளவுக்கு நாம் பண்ணினாலே அவனுக்கு மிகவும் திருப்தி ஏற்பட்டுவிடும் என்பதை சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் இது. ஒரு நீர் நிரம்பிய குடம், யாராவது நம்முடைய வீட்டுக்கு வந்தார்கள்னா அவர்களுக்கு ஒரு பூர்ண கும்பம் கொடுப்பது, அவர்களுக்கு சிரமம் தீரும்படி திருவடி விளக்குவது, அதுக்கு மேலே அவர்களை குச்சலம் விசாரிப்பது, நன்றாக இருக்கிறீரா, ஊரிலெல்லாம் சௌகரியமா இருக்கா, மழை பெய்யறதா, இவ்வளவுதான். இதை நாம் பண்ணினோம் என்றாலே எம்பெருமானுக்கு பேரானந்தம் ஏற்படும். இதுக்கு மேலே அவன் வேற எதையும் நம்மிடத்தில் எதிர்பார்க்க மாட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கே. அப்படி இருக்கும் பொழுது இங்கே ஆண்டாள் நாச்சியார் எதுக்காக 100 தடா நிறைந்த வெண்ணெய், 100 தடா நிறைந்த அக்கார அடிசில் என்று இப்படி பெருசா சொல்லுகிறாளே என்று நான் ஸ்ரீயரை கேட்டேன்.
நான்சியரை கேட்டன நம்பிள்ளை கேட்டதாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா நஞ்சியர் இடத்துல நம்பிள்ளை கேட்கிறார். அதுக்கு நஞ்சியர் ஒரு விளக்கம் சொல்லுகிறார். அதை இங்கே பெரியவாச்சான் பிள்ளைக்கு நம்பிள்ளை சொல்ல, அதை இங்கே பெரியவாச்சான் பிள்ளை இந்த வியாக்கியானத்திலே அருளி இருக்கிறார். அதுக்கு நஞ்சியர் என்ன பதில் சொன்னாராம், திருவாய்ப்பாடியில் ஐஸ்வர்யத்துக்கு இதெல்லாம் கூடினாலும் ஒரு பூர்ண கும்பஸ்தானியம் என்று அருளி செய்தார் என்று அருளி செய்வர். இப்ப நஞ்சியர் இப்படி சொன்னார். என்ன சொன்னார்? திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய செல்வத்துக்கு இவ்வளவு 100 தடா வெண்ணெய் 100 தடா அக்காரடிசல் சமர்ப்பித்தா கூட அது ஒரு பூர்ண கும்பத்துக்கு அளவுதான் அது. ஏன்னா அங்கே பெரிய ஐஸ்வர்யம் இருக்கு. ஒருத்தர் கோடீஸ்வரரா இருக்கார், அவரிடத்துல போய் நாம ஒரு 10,000 ரூபாவது கொடுத்தா தானே அவர் அதை ஏறிட்டாவது பார்ப்பார். அதே போல இங்கே இங்கே பெருமான் அப்படி பண்ணுவான்னு சொல்லல. இருந்தாலும் ஆண்டாள் நாச்சியாருக்கு ஒரு ஆசை, அவ்வளவு பெரிய ஐஸ்வர்யத்தை உடைய கண்ணன பெருமானுக்கு நம்ம சமர்ப்பிக்கும் பொழுது ஓரளவுக்காவது சமர்ப்பிக்க வேண்டாமா என்று 100 தடா வெண்ணெய் 100 தடா அக்கார அடிசல் என்று சொன்னாள் என்று இங்கே இன்னொரு ஐதிஹ்யம் காட்டப்படுது. இது ரெண்டுமே இந்த 6ஆம் பாசுரத்திலே காட்டப்படக்கூடியது. அது தவிர இன்னொரு ஐதிஹ்யமும் இந்த 6ஆம் பாசுரத்திலே இருக்கு. ஏறு திருவுடையான் என்று வரும்பொழுது ரொம்ப அழகா ஒரு விஷயத்தை காட்டுறார். வங்கிப்புறத்து நம்பி ஸ்ரீபாதத்திலே ஆய்த்து சிரியாத்தான் ஆசிரயித்தது. கோஷல ராஜ்யத்தில் நின்றும் அந்த நாளிலே ராஜகேசரியிலே ஆச்சான் நடந்திருந்தானாய் காண வேணும் என்று அங்கே சென்று கண்டிருக்கிற அளவிலே நம்பி எனக்கு இங்கனே பணிக்க கேட்டேன். அதாவது வங்கிப்புறத்து நம்பி இவர் எம்பெருமானாருடைய சிஷ்யர்களிலே ஒருவர். இவருக்குத்தான் எம்பெருமானார் விரோதி பரிகாரங்கள் என்று ஒரு அழகான விஷயத்தை சர்ம சந்தேஷமாக சொல்லுகிறார். கடைசியிலே எம்பெருமானார் திருநாட்டுக்கு எழுந்துவிடக்கூடிய காலத்துக்கு கொஞ்சம் முன்பு வங்கிப்புறத்து நம்பிக்கு ஆச்சரியமான சில அர்த்தங்களை எடுத்து காட்டுகிறார். அந்த வங்கிப்புறத்து நம்பி அவருடைய திருவடியிலே சிரியாத்தான் என்று ஒரு ஆச்சாரியர் ஈடுபட்டிருந்தார். அவரிடத்துல சிஷ்யராக இருந்தார். போஷல ராஜ்யம்னு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ராஜ்யம், தமிழ் நடையாடாத வேற ஒரு ராஜ்யம். அங்கே போய் கொஞ்ச காலம் இருந்திருக்கார். இந்த போஷல ராஜ்யம்ங்கிற அந்த இடத்துல, இந்த போஷல தேசம்னு ஒரு இடத்துக்கு இருந்திருக்கார். அங்கிருந்து இங்கே வருகிறார். அப்போ அந்த இடத்துல ராஜகேசரின்னு ஒரு இடம், அந்த இடத்துக்கு நான் வங்கிப்புறத்தை நம்பி வருகிறார். அந்த போஷல தேசத்திலிருந்து ராஜகேசரிங்கிற இடத்துக்கு வருகிறார். அப்படி வரும்பொழுது சிரியாத்தான் அங்கே போய் அந்த ஆச்சாரியனை சேவிக்கலாம்னு போகிறார். அப்படி போகும் பொழுது வங்கிப்புறத்தை நம்பி இந்த சிரியாத்தானுக்கு ஒரு உபதேசம் பண்றார். அதை எடுத்து சிரியாத்தான் பிற்காலத்தில் நஞ்சியருக்கு சொல்லியிருக்க வேணும் என்று இங்கே காட்டப்படுறது. அப்போ வங்கிப்புறத்தை நம்பி என்ன சொன்னாராம் சிரியாத்தாண்டத்துல, ஏறு திருவுடையான் திரு ஏறி இருக்கிறாள், எம்பெருமாண்டத்துல திருமார்பிலே ஏறி இருக்கிறாள், அவனிடத்துல ஈடுபட்டு இருக்கிறாள்னு அர்த்தம். அதுக்கு இங்கே அந்த விஷயத்தை வைத்துக்கொண்டு இங்கே காட்டுகிறார். பிற மதங்களில் உள்ளவர்களும், அதாவது எத்தனையோ மதங்கள்லாம் இருக்கு, பாக்கிய சமயங்கள். இந்த பாக்கிய சமயங்களில் உள்ளாரும் அவர்களும் கூட என்ன பண்ணுகிறார்கள், ஒரு வஸ்துவை கொண்டு அது தனக்கு ஞானாதிக்கத்தையும் உண்டாக்கி கொள்ளான் என்றார்கள். அவர்களே ஏதோ ஒரு தத்துவத்தை எடுத்துக்கிறார்கள். ஒரு வஸ்து, ஒரு வியக்தி, அதை எடுத்துக்கொண்டு இதுதான் பரதெய்வம், இதுக்கு நிறைய ஞானம் இருக்கு, இதுக்கு நிறைய சக்தி இருக்கு என்றெல்லாம் அவர்களே ஏறிட்டுக் கொள்கிறார்கள். ஆனா அவர்களில் காட்டில் வைதிக சமயமான நமக்கு ஏற்றம். ஆனா அவர்களை காட்டிலும் வைதிக சமயமானது நம்முடையது, வேதத்தை அடிப்படையாக கொண்ட சமயம் நம்முடைய சம்பிரதாயமானது. அப்படிப்பட்ட நமக்கு ஏற்றம் எது? ஸ்ரீயப்பதி ஆசிரியனியன் என்று பற்றுகிற இதுகான். நாம் யாரை போய் பற்றுகிறோம்? ஸ்ரீயப்பதி தான் நமக்கு தஞ்சம் என்று எண்ணிக்கொண்டுதானே போய் அவனை பற்றுகிறோம். அது நமக்கு இது ஒரு ஏற்றம், இந்த வைதிக சமயத்துக்கு இருக்கக்கூடிய ஏற்றம். ஏதோ ஒரு தேவத்தையை பிடித்து அதனுடைய தலையிலே பெருமையை ஏற்றி அதை பெருமைப்படுத்துவதை காட்டிலும் சாஸ்திரத்திலே ஸ்ரீயப்பதி தான் பரதெய்வம் என்று சொல்லப்பட்டிருக்க, அதையே நாம் பிடித்து கொண்டிருக்கிறோமே, அப்போ அது ஒரு பெருமை என்று காட்டுகிறார். இதுவும் ஒரு ஐதிஹ்யம் இந்த இந்த பாசுரத்திலே, 9ஆம் பதிகத்திலே 6ஆம் பாசுரத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஐதிஹ்யம். இப்படி இந்த பாசுரத்திலே 3 ஐதிஹ்யங்கள் முக்கியமாக காட்டப்பட்டிருக்கின்றன. பாசுரமும் முக்கியமான பாசுரம், அதுல நிறைய ஐதிஹ்யங்களும் இருக்கு. ரொம்ப அழகான விஷயம்.
அடுத்தது 7ஆம் பாசுரம். இன்று இத்தனையும் அமுது செய்திடப் பெறில் நான் 100,000 கொடுத்து பின்னும் ஆளும் செய்வன். தென்றல் மணங்கமழும் திருமாலிருஞ்சோலை தன்னுள் நின்றபிரான் அடியேன் மனத்தே நேர்படியிலே. இன்னொரு விஷயமும் இருக்கு. 6ஆம் பாசுரம் 7ஆம் பாசுரம் இது ரெண்டுத்தையும் நாம் திருவாராதனத்தின் பொழுது அனுசந்திக்கிறோம். எம்பெருமானுக்கு தளிகை கண்டருள பண்ணும் பொழுது கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தாங்கிற பாசுரம், கறவைகள் பின் சென்றுங்கிற பாசுரம், ஆறா அமுதேங்கிற பாசுரம், அடியேன் மேவி அமர்கின்ற அமுதேங்கிற பாசுரம், நார் நெரும்பொழில் மாலிருஞ்சோலைங்கிற பாசுரம், இன்று இத்தனையும் அமுது செய்த பெருங்கிற பாசுரம். இப்படி இன்னும் அதை தவிர கூட சில பாசுரங்களை சில பேர் அனுசந்திப்பார்கள். ஆனால் முக்கியமா இந்த பாசுரங்களை எல்லாம் நாம் அனுசந்திக்கிறோம். எதுக்காகனா எம்பெருமானுக்கு ஒரு போகத்தை, அவனுக்கு பிடித்த ஒரு உணவை சமர்ப்பிப்பது என்பது இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியாராலே காட்டப்பட்டிருக்கு. அதாவது 6ஆம் பாசுரத்திலே. 7ஆம் பாசுரத்திலே அதுக்கு ஒரு அழகான விளக்கத்தையும் பண்ணுகிறாள். அதுதான் இப்ப நாம் பார்க்க போறோம். அப்படி இந்த 2 பாசுரங்களையும் முக்கியமான அர்த்தம் இருப்பதனால இதை எம்பெருமானுக்கு தளிகை கண்டருள பண்ணும் பொழுது நாம் இந்த பாசுரங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம்னு பார்க்கலாம். இந்த பாசுரத்தில் என்ன சொல்கிறாள்னா, அழகர் எம்பெருமானுக்கு நான் சமர்ப்பித்தவற்றை அவன் ஏற்றுக்கொண்டான் ஆகில், அப்படி ஏற்றுக்கொண்டான் என்றால் மேலும் அவனுக்கு பன்மடங்கு கைங்கரியங்கள் செய்வேன் என்கிறாள். நம்ம எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்கிறோம், ஒரு ஆச்சாரியருக்கு கைங்கரியம் செய்கிறோம். கைங்கரியம் பண்ணப்புறம் சரி எனக்கு என்ன கொடுக்க போறே அப்படின்னு கேட்டுன்னு நிற்கக்கூடாது. அப்படி கேட்டுன்னு நின்னோம்னா எதை கேட்கணும்னா, மேலே மேலே எனக்கு கைங்கரியம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் கேட்கணும். அதுதான் இங்கே காட்டுறார். மேலும் அவனுக்கு பன்மடங்கு கைங்கரியங்கள் செய்வேன். அவன் மட்டும் நாம் பண்ணக்கூடிய இந்த 100 தடா வெண்ணெய் 100 தடா அக்கார் அடிசலை ஏற்றுக்கொண்டான் என்றால் அதுக்கப்புறம் என்ன என்றால், சரி எனக்கு பிரசாதம் கிடைக்குமா, எனக்கு ஏதாவது பலன் கிடைக்குமா, நான் ஏதாவது அதனால பெருமை பெறுவேனா, அப்படியெல்லாம் பார்க்காமல் இன்னும் இதே போல எனக்கு நிறைய கைங்கரியங்கள் உனக்கு பண்ண வேண்டும், அதற்கு நீ எனக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று அதைத்தான் ஆண்டாள் நாச்சியார் இங்கே ஆசைப்பட்டு சொல்லுகிறாள். இன்று இத்தனையும் அமுது செய்திட பெறில் நான் 100,000 கொடுத்து பின்னும் ஆளும் செய்வன். தென்றல் மணங்கமழும் திருமாலிருஞ்சோலை தன்னுள் நின்ற பிரான். தென்றல் காற்றானது நன்றாக மனத்தை கொண்டு வீசுகின்ற திருமாலிருஞ்சோலை மலை, இந்த திருமலையிலே, தெற்கு திருமலைன்னு சொல்லுவார்கள், அந்த திருமலையிலே நித்தியவாசம் செய்கிற சுவாமியான அழகர், அந்த அழகர் எம்பெருமான் இப்பொழுது இன்று இங்கே நான் சமர்ப்பித்த 100 தடா வெண்ணெய் 100 தடா அக்கார அரிசில் இதை அமுது செய்து அருள பெற்றால், அவனை ஏற்றுக்கொண்டான் என்றால் அத்தோடு நிறுத்தாமல் அடியனுடைய ஹிருதயத்திலேயே நித்தியவாசம் செய்தான் என்றால், அதை ஏற்றுக்கொண்டது மட்டும் இல்லாமல் அவன் என்னுடைய ஹிருதயத்திலேயே எப்பொழுதும் இருந்தான் என்றால், இந்த ஒரு தடாவிற்கு பதிலாக 100,000 தடாக்களில் சமர்ப்பித்து அதுக்கு மேலும் எல்லாவித கைங்கரியங்களையும் பண்ணுவேன். இப்போ ஒரு தடாவுக்கும் மேலே 100,000 தடாக்களை கொடுப்பேன். இப்போ ஒரு பாத்திரத்துல கொடுத்திருக்கேன் வெண்ணெய், நான் எம்பெருமான் அதை ஏற்றுக்கொண்டான்னா இன்னும் 100,000 தடாக்கள்ல இன்னும் 100,000 பாத்திரங்களிலே கொடுப்பேன், சமர்ப்பிப்பேன் என்று ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்திலே காட்டுகிறாள். இது 7ஆம் பாசுரம். அடுத்தது 8ஆம் பாசுரம். காலை எழுந்திருந்து கரிய குருவி கணங்கள் மாலின் வரவு சொல்லி மருள் பாடுதல் மெய்மை கொலோ சோலைமலை பெருமான் தூராபதி எம்பெருமான் ஆளிநிலை பெருமான் அவன் வார்த்தை உரைக்கின்றதே என்று இந்த பாசுரம். இதுல குருவி கணங்கள் எல்லாம் எம்பெருமான் வருவதை அறிவிக்கும், அது உண்மையாகுமா என்கிறாள். அதாவது இந்த திருமாலிருஞ்சோலையிலே இருக்கக்கூடிய குருவி கூட்டங்கள் அந்த சர்வேஸ்வரன் வரப்போகிறான் என்பதை போலே சில வார்த்தைகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அதை பார்த்து இவளுக்கு அது நடக்குமா நடக்காதா என்று ஒரு சந்தேகம். அதை இங்கே காட்டுகிறார். கரிய குருவி கணங்கள், கரிய குருவி கூட்டங்கள், கருப்பா இருக்கக்கூடிய குருவி கூட்டங்கள் காலை எழுந்திருந்து, அதிகாலையிலே எழுந்து இருந்து மாலின் வரவு சொல்லி, இந்த மால்னா இங்கே திருமால், திருமாலிருஞ்சோலையினுடைய தலைவன். இந்த ஊருக்கே திருநாமம் திருமால் இரும் சோலை, திருமாலினுடைய பெரிய சோலை என்று சொல்லப்படுகிறது. அப்படி திருமாலிருஞ்சோலைக்கு தலைவனாயும் அதுக்கு மேலே
துவராபதி எம்பெருமான். திருவா துவராபதி எம்பெருமான்னா துவாரகை. துவாரகை என்று சொல்லக்கூடிய அந்த நகரம், அதற்கு தலைவனாக எம்பெருமான் இருந்தான். அங்கேதான் பெரிய ராஜ்யத்தை நடத்தி வந்தான். அப்படி ஸ்ரீ துவாரகைக்கு ராஜாவும். அதுக்கு மேலே ஆளிலை பெருமான், ஆலம் இலையிலே எம்பெருமான் வளர்ந்தான். வட்டபத்திரசாயின்னு அந்த எம்பெருமானுக்கு அந்த திவ்யதேசத்திலே திருநாமம். வட்ட ஆலம், பத்திரம் இலை, ஷாயி சைனத்திருப்பவன், அதுதான் ஆளிநிலை பெருமான். அப்படி அந்த ஆள்லையில் வளர்ந்த எம்பெருமானுமான அந்த சர்வேஸ்வரனுடைய வார்த்தைகளை சொல்லுகின்றன. இந்த குருவி கூட்டங்கள்லாம் இந்த எம்பெருமானுடைய வார்த்தைகளை சொல்லுகின்றன. இப்படி எம்பெருமானின் வரவை சொல்லிக்கொண்டு மருள் என்கிற பண்ணை பாடுவது உண்மையில் நடக்குமா? இப்படியெல்லாம் நடக்குமா? முதல்ல எம்பெருமான் வரவை சொல்லிக்கொண்டு மருள்கிற பண், அந்த பண்ணை பாடிக்கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நடக்குமா இப்படி என்று சந்தேகப்பட்டு கேட்கிறாள். இது 8ஆம் பாசுரம். இதுனே ஒரு ஐதிஹ்யம் இருக்கு. இந்த பாசுரத்திலையும், அதாவது காலை எழுந்திருந்துங்கிற இடத்துல ஆச்சான் படித்ததாக ஜீயர் அருளி செய்யும்படி, இதுவும் அந்த சிரியாத்தான்கிறவரை பத்தி தான் சொல்றேன். நம்ம முன்னாடியே இதை பத்தி பார்த்தோம். நஞ்சியர் இருந்த காலத்திலே சிரியாத்தான் என்பவர் வங்கிபுரத்து நம்பியுடைய சிஷ்யர் என்று பார்த்தோம். அவர் பணித்ததாக, அவர் சொன்னதாக ஜீயர் அருளி செய்யும்படி, நஞ்சியர் அருளி செய்யக்கூடியது. இவள் பிறந்த ஊரில் திரியக்குகளுக்குத்தான் வேறு பொதுபோக்குண்டோ, கண்ணுறக்கம்தான் உண்டோ என்று. அதாவது இந்த ஆண்டாள் நாச்சியார் பிறந்த ஊரிலே இருக்கக்கூடிய திரியக்குகள், அங்கே இருக்கக்கூடிய குருவி கூட்டங்கள், அதுக்கெல்லாம் கூட வேறு பொழுதுபோக்குண்டா? எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லுவதை தவிர, அவனுடைய வார்த்தைகளை சொல்லுவதை தவிர வேற பொழுதுபோக்கே கிடையாது என்று காட்டுகிறார். கண் உறக்கம்தான் உண்டோ, அதுக்கு உறக்கமும் கிடையாது. அதனால தான் எப்பொழுதும் என்னுடைய எம்பெருமானை பற்றியே அவைகள் பேசிக் கொண்டிருக்கின்றன என்று இந்த பாசுரத்திலே ஒரு அழகான ஐதிஹ்யம் இங்கேயும் காட்டப்படுறது. ஆக இது 8ஆம் பாசுரம். அடுத்தது 9ஆம் பாசுரம். இங்கே இந்த பாசுரத்துல கொங்கலரும் பொழில் மாலிரஞ்சோலையில் கொன்றைகள் மேல் தூங்கு பொன் மாலைகளோடு உடனாய் நின்று தூங்குகின்றேன். பூங்கொள் திருமுகத்து மடுதூதிய சங்கொலியும் சார்கவில் நானொலியும் தலைப்பெய்து எஞ்ஞான்னு கொலோ. ரொம்ப அழகான ஒரு பாசுரம். இந்த பாசுரத்துல சுருக்கமான அர்த்தம், இங்கே கொன்றை மரங்களைப் போல வீணாகி கிடக்கின்ற நான் எப்பொழுதும் எம்பெருமானின் சங்கொலியையும் வில்லின் நானொலியையும் கேட்டு உயிர் தரிக்கப் போகிறேன் என்று ஆண்டாள் நாச்சியார் சொல்லுகிறாள். இங்கே கொன்றை மரங்களைப் போல வீணாகி கிடக்கின்ற, இந்த ஊர்லே கொன்றை மரங்கள் நிறைய இருக்கு இந்த மலையிலே, திருமாலிருஞ்சோலை திருமலையிலே. ஆனா அவைகள் இருக்கக்கூடிய அந்த புஷ்பங்கள்லாம் வீணாத்தான் போகுது. ஏனெனில் அதை தாமச புருஷர்கள் தான் கொன்றை மலர்களை சேகரித்து ருத்ரனுக்கு கொண்டு போய் சமர்ப்பிப்பார்கள். அப்படி இங்க யாருமே இல்லை, எல்லாம் சாத்விகர்களாக இருக்கார்கள். யாருமே அந்த கொன்றை மரத்தில் இருக்கிற புஷ்பங்களை எடுப்பதே இல்லை. அதனால் அது வீணாகி இருக்கின்றனவே. அதே போல நானும் இங்கே எம்பெருமானாலே ஏற்றுக்கொள்ளப்படாமல் வீணாக தவித்திருக்கிறேன். எம்பெருமானுடைய சங்கொலியும் வில்லினுடைய நானொலியும் கேட்டு உயிர் தரிக்கப் போகிறேன் என்று இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் சொல்லுகிறாள். கோங்கு மரங்கள் மலர்ந்திருக்கும் சோலைகளையுடைய திருமாலிருஞ்சோலை மலையில், தெற்கு திருமலையிலே நிறைய கோங்கு மரங்கள்லாம் மலர்ந்திருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த சோலைகளை உடையதாக இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய கொன்றை மரங்கள் அதன் மேலே தொங்குகின்ற, தூங்கு பொன் மாலைகள்னா தொங்குகின்ற, தொங்குதல் அர்த்தம். தொங்குகின்ற பொன்னிறமான பூமாலைகளோடு சமமாக அங்கே இருக்கக்கூடிய புஷ்பங்கள்லாம் எப்படி பிரயோஜனம் இல்லாமல் இருக்கோ அதே போல நானும் உபயோகம் இல்லாமல் கிடக்கிறேன். அழகு பொருந்திய திருப்பவளத்தில், இந்த எம்பெருமானுடைய அழகான திரு உதட்டிலே வைத்து ஊதப்படும் ஸ்ரீ பாஞ்சஜன்யத்தினுடைய ஒளியையும், ருக்மிணி பிராட்டிக்கு எம்பெருமானுடைய பாஞ்சஜன்யத்தினுடைய ஒளியை கேட்டுத்தான் ஆஸ்வாசம் ஏற்பட்டது. அதனால அதை இங்கே காட்டுகிறாள். ஷார்கம் என்னும் வில்லின் நானோசையும், இது சீதா பிராட்டிக்கு எம்பெருமானுடைய ஷார்கம் என்கிற வில்லினுடைய நானோசையை கேட்டு ஆஸ்வாசம் ஏற்பட்டது. அது இந்த நானோசையும் என் அருகில் வருவது எப்போதோ, எனக்கு எப்பொழுது ஏற்பட போகிறது, எனக்கு இப்போ இந்த ஓசையானது எப்பொழுது கேட்கப் போகிறது, ஏன்னா இவளையும் எப்போ எம்பெருமான் வந்து தன்னை கை கொள்வான் என்று காத்து கொண்டிருக்கிறாள். அப்போ எனக்கு எப்பொழுது இது நடக்கப் போகிறது என்று விசேஷமாக இங்கே ஒரு விஷயம் சொல்லுவார்கள். ருக்மிணி பிராட்டிக்கு பாஞ்சஜன்யத்துடைய ஒளி மட்டும் போதும்.
சீதா பிராட்டிக்கு சார்ங்கத்தினுடைய ஒலி மட்டும் போதும். ஆனா ஆண்டாள் நாச்சியாருக்கு ரெண்டுத்தினுடைய ஒலியும் தேவை. அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பை உடையவளாக ஆண்டாள் நாச்சியார் இருக்கிறாள், விசேஷமான వ్యక్తిயாக என்று சொல்லுவார்கள். இது 9ஆம் பாசுரம். அடுத்தது கடைசியிலே 10ஆம் பாசுரம், பலப்பாசுரம். சந்தொடுகாரகிலும் சுமந்து தடங்கள் பொருது வந்திழியும் சிலம்பாருடை மாலிரஞ்சோலை நின்ற சுந்தரனை சுரும்பார் குழல் கோதை தொகுத்துரைத்த செந்தமிழ் பத்தும் வல்லார் திருமாலடி சேர்வர்களே. இந்த 10 பாசுரங்களும் நன்றாக சொல்லக்கூடியவர்கள் திருமாலுடைய அடி திருவடியை சேர்வர்கள், அடைவர்கள், கண்டிப்பாக அடைவர்கள். ஏன்னா சேர்வர்களேன்னு இருக்கிறதுனால கண்டிப்பாக அடைவர்களே, இந்த திருமால் சேவடியே சேர்வர்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்பத்து பாசுரங்களை சொல்ல வல்லவர்கள் திருமாலடி சேர்வர்கள் என்று பலன் சொல்லி முடிக்கிறாள் ஆண்டாள் நாச்சியார். இந்த பதிகத்துக்கான பலனை சொல்லுகிறார். இந்த 10 பாசுரங்களை யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் எம்பெருமானுடைய திருவடிகளை அடைவார்கள் என்று காட்டுகிறாள். சந்தொடு காரகிலும் சுமந்து, சந்தனக்கட்டைகள், சந்துன சந்தனக்கட்டைகள், அதே போல காரகில் கருத்திருக்கக்கூடிய அகில் கட்டைகள், இவற்றை சுமந்து, இவற்றையெல்லாம் அடித்து கொண்டு தூக்கி கொண்டு, தடங்கள் பொருது, கரைகளை எல்லாம் அழித்து கொண்டு, வந்திழியும் சிலம்பாருடை, ஓடி வந்து பெருகுகின்ற நூப்புர கங்கை. அதாவது சிலம்பாறுங்கிறது இந்த நூப்புர கங்கையை சொல்லுவார்கள். அந்த நூப்புர கங்கையை உடைத்தான திருமாலிருஞ்சோலை மலையில், அப்படிப்பட்ட அந்த திருமாலிருஞ்சோலை மலையிலே நித்தியவாசம் செய்கிற அழகரெம்பெருமானை குறித்து, அங்கே நித்தியவாசம் செய்யக்கூடிய அழகரெம்பெருமான், அந்த எம்பெருமானை குறித்து வண்டுகள் படிந்த கூந்தலை உடைய ஆண்டாள். இந்த ஆண்டாள் நாச்சியார் எப்படி இருக்கிறாள்? அழகான கூந்தல், அந்த கூந்தல் நல்ல வாசனையா இருக்கிறதுனால வண்டுகள்லாம் அங்கே வந்து சேர்ந்துடுறது. அப்படிப்பட்ட ஆண்டாள் அழகாக அருளி செய்த தொகுத்துரைத்த செந்தமிழ் பத்தும் வல்லார், அவள் அழகாக பண்ணி கொடுத்த இந்த செந்தமிழ்னாலே செய்யப்பட்ட 10 பாசுரங்களையும், இந்த 10 பாசுரங்களும் அழகான செந்தமிழாலே செய்யப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட இந்த பாசுரங்களை ஓத வல்லவர்கள், இதை நன்றாக சொல்லக்கூடியவர்கள் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடிகளை அடைய பெறுவார்கள். இந்த எம்பெருமானுடைய திருவடிகளையே கண்டிப்பாக அடைவார்கள் என்று இந்த பதிகத்திலே காட்டப்படுகிறது. ஓரளவுக்கு சுருக்கமாக இந்த பாசுரங்களுக்கான அர்த்தங்களை அனுபவித்துள்ளோம். இந்த வாய்ப்பை அடியனுக்கு அளித்த ஸ்ரீ சுவாமிக்கும், ஸ்ரீமத் பரமஹம்ச இத்தியாதி எதுகிரி எதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமிக்கும், அவருடைய மடத்தினுடைய கைங்கரியபரர்களுக்கும் அடியனுடைய கிருத்தஞத்தை தெரிவித்து அமைகிறேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம்.